அடுத்த நாள் அரிமர்தன பாண்டியன் கிட்ட இருந்து மாணிக்க வாசகருக்கு ஒரு ஓலை வருது. இன்னும் குதிரைகள் இங்க வந்து சேரலன்னு எழுதப்பட்டிருக்கு. இத பார்த்து பயந்து போன மாணிக்க வாசகர் சிவபெருமான் கிட்ட கதறி அழுகிறாரு. கொண்டு வந்த பொற்காசுகள் எல்லாமே நான் திருக்கோயிலுக்கு செலவிட்டுட்டேனே, இப்ப நான் எப்படி குதிரைகள் வாங்குவேன்னு சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு. அவர் உடனே நீ முன்னாடி மதுரைக்கு போ, பின்னாடியே குதிரை வரும்னு சொல்லி மாணிக்க வாசகரை அனுப்பி வைக்கிறாரு. அவரை பார்த்த உடனே பயங்கரமா கோவப்பட்ட அரிமர்தன பாண்டியன் குதிரை வாங்குறதா சொல்லி என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்னு அவர் மேல பாறாங்கற்களை ஏத்தி அவருக்கு தண்டனை கொடுக்கறான். பயங்கர கூர்மையான ஆயுதங்களால அவர் குத்தி பயங்கரமா சோதனைப்படுத்துறான். இந்த நேரத்துல 1000 குதிரைகளோட சிவபெருமானே ஒரு குதிரை வீரன் உருவெடுத்து அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. வர வழியில காட்டுல இருக்கக்கூடிய நரிகள் எல்லாத்தையும் குதிரைகளா மாத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. 1000 குதிரைகளை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்ட அரிமர்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை விடுவிக்கிறான். ஆனா இன்னைக்கு நடு ராத்திரி குதிரை கொட்டில இருந்து நரி ஊளையிடுற சத்தம் வெளியே கேக்குது. இந்த விஷயம் அரிமர்தன பாண்டியனுக்கு தெரிய வருது.